வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் பதவி பறிபோனது பரபரப்பில் திமுகவினர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வெற்றிகரமாக தமிழக அரசியல் தேர்தல் முடிந்துவிட்டது. சுமார் 85% வாக்குகள் பதிவானது. திமுகவின் ஆட்சி வேண்டாம் என்று கூறி வெளிமாநிலங்கள் வெளிநாட்டிலிருந்து மக்கள் ஆதரவுகள் அனைத்தும் திமுகவிற்கு எதிராகவே பிற கட்சிகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. கொடைக்கானலூருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். ஆனால் ரகசிய ஆலோசனைகளையும் தொடர்ச்சியாக 3 நாட்கள் நடத்தி வருகிறார். எப்படியாவது வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கேட்டறிந்த பொழுது, இந்த முறை நிச்சயமாக வெற்றியடைவதற்கு 1% கூட திமுகவிற்கு வாய்ப்பே கிடையாது. முதல்வர் பதவி பறிபோவது உறுதிதான். திமுக தோல்வியை தழுவினால் ஆட்சி அமைப்பது யார்? பலரும் விஜய் அவர்கள்தான் முதல்வராக வருவார் என்று கூறுகிறார்கள். அது சாத்தியமே கிடையாது. ஆனால் அதிமுக தலைமையேற்று விஜய் அவர்கள் துணை முதல்வராக வருவதற்கு 90% வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று, அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சியை அமைக்கும். இல்லை என்றால் விஜய் அவர்களது ஆதரவோடு அதிமுக ஆட்சியை அமைக்கும். எப்படி பார்த்தாலும் முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் வருவதற்கு 1% கூட வாய்ப்பே கிடையாது. எதற்காக ஸ்டாலினை மக்கள் புறக்கணிக்க வேண்டும்? திமுகவின் ஆட்சி என்பது மன்னராட்சி போலதான் நடத்தினார்கள். அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு தொகுதிகளிலும் சுமார் 3 கோடி வரை தொகுதி நிதி வழங்கப்பட்டது. ஆனால் திமுக எம்எல்ஏக்கள் அந்த தொகுதிகளது முழுவதுமாக பயன்படுத்தினார்களா? அதைவிட சட்டமன்றத்தில் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் கூடுதலாக தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பணமும் கேட்கலாம். அவ்வாறு நிதிகளை பெற்று திமுக ஆட்சி செய்த தொகுதிகள் மிகவும் பின்தங்கிதான் இருந்த குற்றச்சாட்டுகளும் தேர்தலுக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்டது சமூக வலைதளங்களில். கிட்டத்தட்ட 234 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் 3 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் அதிமுகவின் எம்எல்ஏக்களும் அதை சிறப்பாக செயல்பட்டார்கள். திமுகவின் எம்எல்ஏக்களும் கூட்டணி கட்சியின் எம்எல்ஏக்களும் அதை முறையாக செலவு செய்யாத காரணத்தினால்தான் தோல்வி உறுதி என்று கூறப்படுகிறது.